ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குரும்பூரில் இருக்கிற லூசியா ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லூசியா மாதாவுக்கு லூசியாங்கிற பெயருக்கு வெளிச்சம், பிரகாசம்ங்கிற பெயரும் இது என்று அர்த்தம். இதனால இவங்களுக்கு பிரகாசி அம்மாள் இன்னொரு பெயரும் உண்டு. இவங்க லூசியா மாதான்னு அழைக்கிறாங்க. இவங்க சிறு வயதிலேயே கடவுளுக்கு தன் கண்களுடைய கருவிலியை கடவுளுக்கு அர்ப்பணித்ததுனால இவங்களுக்கு கண்ணம்மா மாதா என்ற பெயரும் உண்டு. இவங்க கையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் ட்ரேயில் 2 கருவிழி, கண்களோட கருவிழி இருக்கும். பார்த்தீங்களா? இவங்க தான் அந்த கண்ணம்மா மாதா. இவங்க லூசியா மாதா, பிரகாசி அம்மாள்னு ஒவ்வொரு பெயர்கள், வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறாங்க மக்கள். அவங்க சிறு வயசுலேயே கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அவங்க கையில் இந்த கருவிலியை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதனால் மக்கள் கண் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும், கண்ணில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க இந்த மாதாட்ட வேண்டுதல் பண்ணி கேட்டால் நிறைவேறுங்கிற ஐதீகம் உண்டு. இதனால் நிறைய பேர் கண்மலர் தானமாக வாங்கி வச்சுருக்குறாங்க. அவங்க ஜபங்கள் கேட்கப்பட்டதுனால கண்மலரை நிறைய பேர் காணிக்கையாக வாங்கி வைப்பாங்க. அவங்கவுங்க தகுதிக்கப்ப என்னென்ன இதில் வாங்கணுமோ, வெள்ளியில் வாங்கணும்னா வெள்ளியில், சாதாரணமாக வாங்கணுன்னா கூட வாங்கி வைப்பாங்க காணிக்கையாக. இந்த கோயில் குரும்பூரில் இருக்குது. இவங்க தான் பிரகாசி அம்மாள்னு ஒவ்வொரு பெயர்லேயும் அழைக்கிறாங்க. பிரகாசி அம்மாள், லூசி அம்மாள் அப்படின்னு. இதுதான் கோயிலோட மத்திய பகுதி, பீடப்பகுதி. இங்கே ஒரு சிலுவையார் சுரூபமும் இருக்குது, நற்கருணை பேழை. இப்போ பீடப்பகுதியை பூசை இல்லாதனால மூடி வச்சுருப்பாங்க. பூசை நடக்கிற நேரம் திறந்து நல்லா அலங்காரம்லாம் பண்ணி வச்சு பூசை நடக்கும். பக்கத்தில் சப்பரம் இருக்குது, மாதாவுடைய குட்டி சப்பரம். இது கோயிலினுடைய வலது பக்க பகுதி. இதுதான் திருக்குடும்ப சுரூபம். இது இடதுபுறமாக இருக்கிறது சூசையப்பர், வலதுபுறமாக இருக்கிறது மாதா, நடுவில் இருக்கிறது இயேசு. இவங்க 3 பேரும் சேர்ந்த திருக்குடும்ப சுரூபம் தான் இது. இவங்க குழந்தை திரசால். குழந்தை திரசம்மாள் எப்பொழுதும் கையில் ரோஜாப்பூ வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ரோஜாப்பூனா ரொம்ப பிடிக்கும், அதனால் கையில் ரோஜாப்பூ வச்சுருப்பாங்க குழந்தை திரசால். இதுதான் கோயிலோட மேற்புற பகுதி. இன்னும் பழைய காலத்து முறையிலேயே ஓடுகள்னாலேயே செஞ்சுருக்குறாங்க பார்த்தீங்களா மக்களே. இன்னும் இதை மாற்றாமல் பழங்கால இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இதுவும் தூண்களால் அமைக்கப்பட்டிருக்கு கோயில்கள். பார்த்தீங்களா? இதுதான் கோயிலோட ஃபுல் வியூ. இது சைடில் சிலுவை பாதைக்குள்ள சுரூபங்கள்லாம் மேலே இருக்குது. பார்த்தீங்களா? பழைய காலத்து ஓட்டு முறையும் ஒரு அழகாக தான் இருக்குது. இதுதான் பீடத்தோட மத்திய பகுதி, கோயிலினுடைய மத்திய பகுதி. கோயிலோட ஃபுல் வியூ பார்த்தீங்களா மக்களே? எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இந்த மாதாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க. இது ஏரல் பக்கத்தில் இருக்குது குரும்பூர். இதுதான் கோயிலோட ஃபுல் வியூ. நல்ல தூண்கள்லாம் சைடில் அழகாக
இருக்குது பார்த்தீங்களா. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.